பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸோடஸ் சாப்டர் 14 யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு பிரியமானவர்களே, God will fight for you. எஸ், ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாருக்கு அற்புதம் செய்ய முடியும்? எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தானே ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் நாம் உலக வாழ்க்கையோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் உலகத்துக்குரிய தேவன் அல்ல. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த எகிப்தில் ஒரு அடிமையாக ஒரு பாரத்தோடு வேதனையோடும் அவருடைய நாட்களை கழித்து கொண்டிருந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய அன்புக்காரன் கூட இருந்து ஒரு பெரிய காரியம் நடந்தது. எப்படி கர்த்தர் செய்கிறார் பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறார் பாருங்களேன். ஆனால் இன்றைக்கி அதில் நம்ம மறந்துட்டோங்க. இன்றைக்கி கர்த்தர் எனக்காக அற்புதம் செய்வார், யுத்தம் பண்ணுவார்னு நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் நன்மையை பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு பிரிய மனவிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ஒரு தலைவனை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் பேர் தான் மோசேக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், வார்த்தை கொடுக்கிறார், அசிஸ்டன்ஸை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தவர்களுக்கு அவர் உத்தமமாக உண்மையாக யுத்தம் பண்ணுகிறாகவும் இருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, அவர் விரும்புகிற பாத்திரமாக இருங்க. நீங்கள் எந்த சர்ச்சில் இருக்கிறீங்களோ அந்த சர்ச்சில் இருக்கிற ஊழியர்களோடு நெருங்கி இருங்க, விசுவாச பிள்ளைகளோடு நெருங்கி இருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்துருங்க, அவருடைய அன்போடு கூட இருங்க. எப்பயுமே நான் பேச தான் கரெக்டுன்னு சொல்லாதீங்க. நான் பேசத்தும் கரெக்டாக இருக்க முடியாத கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. இப்படி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாருக்கு அந்த தேவனுடைய சத்தமும் சித்தமும் யாருக்கு கேட்கிறதோ, ஏன்பா மோசே ஒன்றை மட்டும் தான் கர்த்தர் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாரா என்று கேட்ட ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் மோசேயின் தலையை தான் உயர்த்தினார். அந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப வேதனையோடு தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த எகிப்திலிருந்து புறப்படும் போது இவர்களெல்லாம் அந்த மோசையோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கிறாங்க. கடற்கரை மணலில் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்வோன் சேனை, ஒரு பக்கம் செங்கடல், நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. கர்த்தர் பேசுகிறார், நான் அவங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நீ சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லு. அப்போ சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்றாங்க. உடனே அந்த இடத்துல கர்த்தருடைய ஆக்டிவிட்டீஸ் கடந்து வருகிறது. எனக்கு பெரிய மாணவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில், குடும்பத்தில், இல்லை உங்களுக்கு அகென்ஸ்டாக யாராக இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண போகிறார். ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பூமியில் ஒருத்தனும் தலையை நிமிர்ந்து வாழ முடியாது. எத்தனையோ தலைகளை பார்த்துட்டோம், நம்ம எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆளும் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த பார்வோன் நாட்களையும் இருக்கட்டும், மற்ற எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கட்டும், கர்த்தருக்கு விரோதமாக இந்த பூமியில் வாழணும்னு நினச்சி அதிகாரம் செலுத்து நினச்ச ஒருத்தனும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிறது உண்மையும் உத்தமாக இருப்பதானால், உங்களுக்கு விதமாக யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will fight for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். தைரியமாக இருங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அன்பு தகப்பனே, தடுமாற்றத்துடனும் வேதனையுடனும் புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலும், வாழ்க்கையிலும், குடும்பத்திலையும், பிஸ்னஸ்லையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஊழியத்தின் பாதையில் ஒரு பெரிய அதிசயம் செய்யும். கிருபை தாங்கட்டும். கர்த்தர் நன்மை அந்த கொடுக்கப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.